Hello everyone. We are going to see part 6 of chapter 3 in 12th standard computer application. So இதுக்கு முன்னாடி part எல்லாமே என்னோட சேனல்ல இருக்கு. You can watch it up. So in this we are going to see about MySQL administration open source software tool. So PHP MySQL is the most popular for web administration. Web administrationக்கு யூஸ் பண்ணக்கூடிய main source வந்து PHP MySQL தான். The popular desktop application tool are MySQL Workbench and HediSQL. So இந்த applicationக்கு இந்த processக்கு desktop application நம்ம யூஸ் பண்றது வந்து MySQL Workbench and HediSQL. So இதுலயுமே MySQL Workbench தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So let us see about the PHP MyAdmin. So it is a web application written in PHP. So MyAdmin PHP MyAdmin அப்படிங்கிறது இது ஒரு web based application. இது வந்து PHP language எழுதிருக்கோம் and it is used in web hosting. It can import data from CSV and export into various format. CSV நம்ம spreadsheet இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் டேட்டாஸை இம்போர்ட் பண்ணிட்டு அதை எந்த ஃபார்மேட்டுக்குனாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். It generate live chat for monitoring the activities of MySQL. And the next one is MySQL Workbench. So it is used by the developers and DBA for visualization. So MySQL Workbench வந்து யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா developers யூஸ் பண்ணுவாங்க and also the DBA database administrator. ஸோ இது வந்து அவங்க visualization அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். This tool helps in data modeling, development of SQL, server configuration and backup of MySQL. ஸோ டேட்டாவை மாடல் பண்ணுறதுக்கு, எஸ்கியூஎல் டெவலப் பண்ணுறதுக்கு, சர்வரோட கான்ஃபிகரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் MySQLோட பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். ஸோ இதோட பேசிக் வெர்ஷன் வந்து 5.0 அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இஸ் 8.0 அண்ட் இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் அண்ட் கம்ஃபர்டபுள் இன் டீலிங் மல்டிபிள் ரிசல்ட் செட். HediSQL பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல் அண்ட் இட் சப்போஸ் GUI கான்செப்ட். ஸோ HediSQL ஒர்க் வந்து ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் GUI கான்செப்ட் இருக்குது. நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு, கனெக்ஷன் இருக்கான்னு ப்ராப்பர் செக் பண்ணுறதுக்கு, டேட்டாபேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு HediSQL GUI கான்செப்ட் சப்போர்ட் ஆகும். MySQL அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டிங் அ டேட்டாபேஸ். மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ டேட்டாபேஸ் ஆர் டேபிள், queries அண்ட் வியூஸ். ஸோ இந்த ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு டேபிள்ஸ் இருக்கணும், queries இருக்கணும் அண்ட் வியூஸ் இருக்கணும். ஸோ லெட் அஸ் கம் இன் டு த எக்ஸாம்பிள். Create and use a database named as personal details. அதாவது personal details அப்படின்னு ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி கமெண்ட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன் MySQL we are going to pass a comment. So have given the keyword MySQL. Now create database personal details அப்படின்னு என்ன ஆகும், personal details அப்படிங்கிற நேமில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இட் ஹேஸ் கிரியேட்டட் வாட் இட் வில் ஷோ, லாஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்தோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே அஃபெக்டட் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டாக அது ஒரு ரோ வந்து ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல. அதனால தான் இங்கே ஒன் ரோ அஃபெக்டட் அப்படின்னு வருது. இப்போ அந்த டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் த கமெண்ட் டு யூஸ் அ டேட்டாபேஸ்? யூஸ் கீவேர்ட், அந்த யூஸுங்கிறது தான் கமெண்ட். ஸோ யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் வந்து நம்மளோட யூசேஜ்க்கு ஓப்பன் ஆகிடும். The next one is inserting a record. A table may contain various columns which is used to represent various functions of a database. ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிளில் எவ்வளோ காலம்னாலும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அந்த காலம் என்ன பண்ணும், அந்த டேபிளோட ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணுறது அந்த காலத்தோட ஒர்க்கே. ஸோ சின்டாக்ஸ் டு இன்சர்ட் ரெக்கார்ட் இன்டு அ டேபிள். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், column 1, column 2, column 3, values, value 1, value 2, value 3. Each and every comment should be terminated by semicolon. ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா, ஒரு வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியாச்சு. இன்டு விச் we are going to insert, எந்த டேபிள்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணணும் அதுக்காக இங்கே வந்து டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன போடுவோம், எந்த டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணணுமோ அந்த டேபிளோட நேமை போடுவோம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் ஆல் த காலம்ஸ் அவைலபிள். ஸோ வேல்யூஸ், இப்போ இங்கே காலம் 1னும் வேல்யூ 1னும் மேட்ச் ஆகும். அதாவது காலம் 1குள்ளே இந்த வேல்யூ 1 போய் செட் ஆகும். Column 2குள்ளே value 2 will be setted and column 3 value 3 will be matched. So I have given the rows and column diagram in this slide. And the next one is SQL. SQL structured query language is a standard language used for accessing and manipulating database. So இது வந்து SQL வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இது ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜாக கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டேட்டாபேஸை மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த SQL லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் டிக்ளேர்ட் பை ANSI அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் அண்ட் ISO இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் in 1986 and 1987. ஸோ இந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ANSI அப்படிங்கிறது in 1986 it has been declared by them and in 1987 it has been declared by ISO. So there are many types of SQL commands. The first one is DDL, DML, DQL, TCL and DCL. I have given the explanation also. Now let me explain each and every command separately. So our types of SQL we have defined as 5 types. The first one is DDL, Data Definition Language. So இது வந்து நான் ஒரு ஓவராலாக கொடுத்துருக்கேன். இது ஏன் இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். உங்கள் புக்கில் வந்து பேஜ் பை பேஜ் இது ஒவ்வொரு கமாண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த கமெண்ட் எதுக்குள்ளே வருதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ஸ்லைடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனாக வச்சு படிக்கிறது ஈஸி. எப்பயுமே நம்ம படிக்கிறப்போ ஒரு விஷயத்தை கிளாஸிஃபிகேஷனாக பிரித்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே அது மறக்காது. இது ஒரு டிப்ஸ். ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் DDL என்னென்ன இருக்குன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம் அண்ட் ட்ரங்கேட். DML insert, update, delete. In DQL we are having only one command select. And under TCL, commit, rollback, set transaction, save point. And finally under DCL, grant and revoke. So நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸிஃபிகேஷன் படி படிக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷனாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னா எந்த ஒரு டாப்பிக்கையும் இந்த மாதிரி ஸ்பிளிட் கிளாஸிஃபைடாக பண்ணி படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. ஸோ the next one is data definition language DDL. So here நம்ம previous slideல பார்த்த மாதிரி we are having 5 command. One is create. Create எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? It is used to create a database or a table. Alter means modify, changing பண்ணுறது, changes இருந்தால் change பண்ணிக்கிறது. So modifies the existing structure of a database or a table. அதாவது மாடிஃபைக்கும் ஆல்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மாடிஃபை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது. ஆல்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அதோட என்டையர் ஸ்ட்ரக்சரவே சேஞ்ச் பண்ணணும்னா தான் ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ட்ராப் அப்படின்னா டெலிட் அப்படின்னு மீனிங். ஸோ இட் இஸ் யூஸ் டு டெலிட் அ டேபிள் ஆர் அ டேட்டாபேஸ். ஸோ இந்த கமெண்ட் எல்லாம் டேட்டாபேஸ்க்குன்னு கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அ டேபிள் அண்ட் ஆல்சோ ஃபார் த டேட்டாபேஸ். Rename means used to rename the existing object in the database. So truncate used to delete all the table records. ஸோ டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ட்ரங்கேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேபிளவே டெலிட் பண்ணணும் இல்லாட்டி அந்த டேட்டாபேஸவே டெலிட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் த ஆப்ஷன் ட்ராப். ஸோ ட்ராப், ட்ரங்கேட் ரெண்டுமே டெலிட்டிங் ஆப்ஷன் தான். If you want to delete the entire table or database, you can go for the drop option. And if you want to delete only the records, you can go for the truncate option. The next one is DML. So here we are having 3 commands: insert, update and delete. Insert, add a new row into a table. ஒரு புது row create பண்ணணும்னா நம்ம insert command யூஸ் பண்ணிக்கலாம். So update na modifies existing data with a new data. So already இருக்கிற டேட்டாஸில் புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம update யூஸ் பண்ணிக்கலாம். So delete means it is also a record from a table. Delete record from the table. So the next one is DQL. அதில் ஒரே ஒரு கமெண்ட் தான் இருக்குது, செலக்ட். ஸோ ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் த டேபிள். செலக்ட்னா ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே எவ்வளோ டேபிள்ஸ்னாலும் வைக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த டேபிள் வேணுமோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் TCL. இதில் 4 கமெண்ட்ஸ் இருக்குது: கமிட், ரோல்பேக், செட் டிரான்சாக்ஷன், சேவ் பாயிண்ட். கமிட் அப்படிங்கிறது பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கமிட். பெர்மனெண்ட்னா என்றைக்குமே அழியாது, நம்மளால் அழிக்கிற வரைக்கும் அழிக்காது. பெர்மனெண்ட்டாக அது ரெஜிஸ்டர் ஆகிடும் அந்த இடத்துல. ரோல்பேக் மீன்ஸ் ரீஸ்டோர் டேட்டாபேஸ் டு ஒரிஜினல் ஃப்ரம் சின்ஸ் த லாஸ்ட் கமிட். நம்ம கமிட் லாஸ்ட்டாக கமிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். செட் டிரான்சாக்ஷன். செட் த டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டி சச் அஸ் ரீட் ஆர் ரைட் ஆர் ரீட் ஒன்லி ஆக்சஸ். அதாவது ஒரு டேட்டாபேஸை நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ணலாமா இல்லைனா ரீட் மட்டும் பண்ணலாமா. ஒரு சில நம்ம ஃபைல்ஸுக்கெல்லாம் நம்ம போட்டு வைக்கலாம் இல்லையா, எடிட் மோடு இல்லாமல் ரீட் ஆப்ஷன் ஒன்லி அப்படின்னா அவங்க அதை பார்த்துக்க முடியும், அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் வியூ பண்ணுறது மட்டுமா இல்லைனா வியூ பண்ணி எடிட்டும் பண்ணலாமா, அதுதான் ரீட் பண்ணுறது மட்டுமா இல்லாட்டி ரீடும் ரைட்டும் பண்ணலாமா அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணுறது செட் டிரான்சாக்ஷன். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது யூஸ் ஃபார் டெம்பரவரி சேவ் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஸோ பெர்மனன்ட் சேவ் மீன்ஸ் கமிட், டெம்பரவரி சேவ் மீன்ஸ் சேவ் பாயிண்ட். And the next one is DCL, last command, grant or revoke.
So grant used to give permission to specific users on specific data objects like table, views, etc. So grant அப்படிங்கிறது used to give permission to specific users. அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் permission கொடுக்கிறது. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா? ஸோ ஒன்லி அட்மின் அப்படின்னு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அப்போ அதில் யார் யாரெல்லாம் அட்மினாக இருக்காங்களோ அவங்க தான் அதில் மெசேஜ் பண்ண முடியும், மற்ற யாரும் பண்ண முடியாது. அப்போ ஒரு சில குறிப்பிட்ட மெம்பர்ஸ் வந்து நம்ம அட்மினா சேஞ்ச் பண்ணி விட்ருவோம்ல, இவங்கெல்லாம் இந்த குரூப்புக்கு அட்மின் அப்படின்னு. ஸோ we are not giving the permission for all the people those are available in group. We are giving permission only to selected peoples. ஸோ அதுதான் இங்கே grant சொல்றது. Revoke means taking off the permission from the specific users. இப்போ நான் 10 பேத்துக்கு அட்மின் கொடுத்துருக்கேன், அது 5 பேத்துக்கு அட்மின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா that is the revoke example. Okay. So thank you for watching. Please share it and subscribe it. Next video we will see very soon.